இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேங்க. அங்க 2 பெரியவங்க பேசிக்கிறாங்க, லேடிஸ். ஒரு அம்மா கேக்குறாங்க இன்னொரு அம்மா கிட்டக்க, உனக்கு இவ்ளோ நல்ல குணம் இருக்கு, இத்தனை பேருக்கு நீ உதவி பண்ணிருக்க, எவ்வளவு நல்ல விஷயங்களை நீ சொல்ற, எவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருக்கு, உன்னை கடவுள் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றாங்க, பார்க்க மட்டும் லட்சுமி கடாட்சம் இல்லங்க, அவங்க வார்த்தை ஒன்னொன்னும் ஹைட் ஆஃப் பாசிட்டிவிட்டி, ஹைட் ஆஃப் மெச்சூரிட்டி லெவல். என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இந்த பாருங்க, நம்ம என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதன்படிதான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. ஏற்கனவே நிர்ணயம் பண்ணது, அதை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்முடைய ஒவ்வொரு செயலும் அதற்கான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அட் த சேம் டைம் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதானே நடக்கும். இறைவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன எவ்வளவு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யானைக்கு எவ்வளவு உணவு கொடுக்கணும்னு தெரியும், எறும்புக்கு எவ்வளவு உணவு கொடுக்கணும்னு தெரியும். எறும்புக்கு கொடுக்கற அளவுக்கு யானைக்கு கொடுத்தா பசியில யானை செத்து போயிடும். யானைக்கு கொடுக்கற அளவு உணவை எறும்புக்கு கொடுத்தா அந்த உணவு விழுந்தே எறும்பு செத்து போயிடும். அதனால இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கைய எந்த அளவுக்கு சந்தோஷமா அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும். இது கிடைக்கலையே, நமக்கு அது கிடைக்கலையே, அவங்க எப்படி இருக்காங்களே, நம்ம